உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது 2026, 27 ஆகிய 2 ஆண்டுகளுக்கான நற்பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய நாட்கள் இந்த 25 நாட்கள். அதனால் இந்த சுக்கிர பயிற்சி முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த சுக்கிரன் ஒழுங்கா இல்லை அப்படின்னா சுகம் இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது, மனைவியால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்காது. இவருக்கு டியூரேஷன் கம்மி, ஆனால் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய காரியம்தான். உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடக்கிறதுனால வரக்கூடிய பாதிப்புகள் கூட இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ நீங்கள் அனுபவிக்க போகிற விஷயம் அடுத்த 2 வருஷத்துக்கு சாதகமாக இருக்கும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு அதிபதி யோகாதிபதி. இந்த 10ஆம் வீட்டு அதிபதி அவர் 7க்கு வராரு. அதனால் எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் குரு பார்வையில் வந்துடுறார். குருவின் பார்வையில் சுக்கிரன் வருவது நன்மையை ஏற்படுத்தும். வரக்கூடிய பாதிப்புகள் விலகும். இந்த சுக்கிர பயிற்சியை பற்றி ஏன் சார் இவ்வளவு போடுறீங்க? ஏன்னா இப்போவும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சுகம் அதிகமாக இருக்க வேண்டும், துக்கம் இல்லாத வாழ்க்கை அமைய வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கிர பயிற்சி ஒரு இன்றியமையாத போஸ்ட்டாக இருக்கும். இந்த சுக்கிரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா சுகம் இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது, மனைவியால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்காது, தாம்பத்திய வாழ்க்கையே இருக்காது, திருமண வாழ்க்கையில் இருக்காது. எல்லாருக்குமே மனுஷனாக பிறந்தவன் அத்தனை பேர் என்ன ஆசைப்படுறோம்? எனக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும், எனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும், நல்ல வம்ச விருத்தி ஏற்படணும், வசதி வாய்ப்புகள் பெருக வேண்டும், காரு பங்களா வீடு மாளிகைன்ட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். என் மனைவிக்கு நிறைய தங்க நகையை போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருக்கணும். இந்த சுக்கிரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாதத்தில் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் செய்யாத தப்புக்கு உடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அடல்ட்ரியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. இது காமம் சார்ந்த விஷயம் கிடையாது. இது உங்களுடைய நடத்தை சார்ந்த விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சுக்கிரன் ஒழுங்காக இருந்துட்டாருன்னா நல்ல பேர் வரும். குரு நல்லாவே இருந்தால் கூட சுக்கிரன் சாதகமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுறதுக்கான அமைப்பை கொடுத்து உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துவார். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை சுற்றி நிறைய பெண்கள் இருப்பாங்க. அதில் அம்மா வயசுலேருந்து பாட்டி வயசுலேருந்து இருக்கிற பெண்கள்லேருந்து ஒரு குழந்தை வயசில் இருக்கிற பெண்கள் வரைக்கும் அந்த நபர் போனாலே அந்த ஆஃபீஸ் கலகலகலன்னு இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த நபருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல அமர்ந்திருக்காருன்னு அர்த்தம். ஆனால் அதுவே 7ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தால் வயசு வித்தியாசம் பார்க்காம தப்பான தொடர்பை ஏற்படுத்தி சங்கடப்படுத்துவார். அப்பேற்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. அந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்க போகிறாரு, தரப்போகிறான்னு பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னா 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை இருக்கிறதுலே ஷார்ட் டியூரேஷன் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் தான். ஏன்னா புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கார், சுக்கிரன் அதுக்கு அடுத்தது தான் நம்ம பூமி வராரு. ஆனால் பூமியை சுற்றி இவர் வராரா அப்படின்னு கேட்டால் பூமியை சுற்றி இந்த கிரகங்கள் வராது, சூரியனை சுற்றி தான் வரும். ஆனால் பெர்ஸ்பெக்டிவ் என்ன இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது, பூமியிலிருந்து பார்க்கும்பொழுது இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது, எங்கேருந்து எந்த ராசிக்கு போக போகிறார், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுக்கிர பயிற்சி என்றைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா February 5ஆம் தேதி 2026 வருடம் 5/2/2026 அன்று மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த கும்பராசியில் ஏற்கனவே ராகு இருக்கார். அந்த இடத்துல புதன் இப்போ தான் February 3ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். புதன் போன இடத்துக்கு சுக்கிரனும் பின்னாடியே போகிறார். இது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும், அது எத்தனை நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு அடுத்த சுக்கிர பயிற்சி. February 5லேருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த 25 நாட்கள், அதாவது February 5லேருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 25 நாட்கள் இல்லை 24 நாட்கள்னு வச்சுக்கலாம். இந்த 25 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு. அதாவது மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்கள்ல, இவருக்கு டியூரேஷன் கம்மி,
ஆனால் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய காரியம்தான். அதனால் இவர்னால் உங்களுக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு காரணம் இந்த சுக்கிரன் தான். சனி 12ஆம் இடத்துக்கு வந்தாலோ இல்லை ராசிக்கு வந்தாலோ வேலை இழப்பு ஏற்படும். ஆனால் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு காரணம் இந்த சுக்கிரனாக இருப்பார். அதே சமயம் உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுறதுக்கு இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். நெருங்கிய நட்பு வட்டத்திலிருந்து சிலர் விலகி போகிறாங்கன்னா அதுக்கும் இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். ரகசிய உறவுகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இந்த சுக்கிரன் இருப்பார். அதே சமயம் உங்களுக்கு ரகசிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வருது, வியாதி வருது. பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களில் வரக்கூடிய வியாதிகளுக்கும் இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு வசதி வாய்ப்புகள், தங்க நகைகள், வைர நகைகள், இல்லாட்டி நீங்கள் வெள்ளியில் கிலோ கணக்கில் வாங்கி வைக்கிறது, வண்டி வாகன சேர்க்கை, இதெல்லாம் சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் பயிற்சியானது இந்த 25 நாட்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட, உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது 2026, 27 ஆகிய 2 ஆண்டுகளுக்கான நற்பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய நாட்கள் இந்த 25 நாட்கள். அதனால் இந்த சுக்கிர பயிற்சி முக்கியத்துவம் பெறுகின்றது. சிம்மராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு அதிபதி யோகாதிபதி. இந்த 10ஆம் வீட்டு அதிபதி அவர் 7க்கு வராரு. அதனால் எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால், குரு பார்வையில் வந்துடுறார். குருவின் பார்வையில் சுக்கிரன் வருவது நன்மையை ஏற்படுத்தும். வரக்கூடிய பாதிப்புகள் விலகும். நன்மைகள், கெட்டவன் தான். உங்களுக்கு சுக்கிரன் கெடுதலையும் பண்ணுவார், நல்லதும் பண்ணுவார். ஆனால் அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல போயிட்டு உக்காந்துண்டு ராகுவோடு இணைஞ்சுண்டு குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால யாராவது ஒரு நபர், எதிர்பாலின நபர் உங்கள் வாழ்க்கையில் சீரமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் சரியில்லை, இல்லை உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் பிரச்சனை. இதை யார் சரி பண்ணுறது? நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் கேட்கவே மாட்டார். நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் மனைவி காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. உங்களை 5 பைசா கூட மதிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடிய நபர் இப்பொழுது வேறு ஒரு நபர், ஒரு பெண் உங்ககிட்ட பேசுவார், உங்கள் மனைவி கிட்ட பேசுவாங்க, இல்லைப்பா அவர் நல்லவர் தான். அதாவது நம்ம ஊரில் எப்படி தெரியுமா, என்ன நல்லவன்னு என் மனைவிக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு 3வது ஆள் வந்தால் தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா தாம்பத்தியம்ங்கிறது ஃபெயிலியர். ஆனால் அந்த நம்பிக்கை 3வது நபர் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில், குறிப்பாக பெண்களுக்கு இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள், அதுவும் இளம் பெண்கள், அதாவது ஒரு 12 வயசுலேருந்து 22 வயசு 25 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு மாதாந்திர சுழற்சியில் பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ சீரமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே சமயம் நட்புகளால் ஏற்பட்ட களங்கம் விலகும். நட்புகளால் ஏற்பட்ட களங்கம் விலகும். உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடக்கிறதுனால வரக்கூடிய பாதிப்புகள் கூட இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சியானது சிம்மராசிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அலுவல் ரீதியாக சக பணியாளர்களால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களுக்கு மற்றொரு குரூப் ஆஃப் சக பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமான உதவிகளை செய்து உங்களுக்கு மீண்டும் வேலையில் சேருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமாக, ஏன்னா ஏற்கனவே 2025 உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக பிரச்சனைகளை சந்தித்தீர்கள். இப்போ 2026 அந்த வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நிவர்த்தி செய்வதற்கும் உண்டான அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுத்த போகிறார். ஏன்னா ஒரு பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு வரும்போது தான் மறுபடியும் பிரச்சனை சால்வ் ஆகும். நம்ம ஊரில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க தெரியுமா, வீட்டு வாசலில் பொருள் காணா போயிருக்கும், ஒரு தங்க மோதிரம் காணா போயிருக்கும், வீட்டுக்குள்ளே தேடின்னு இருப்பான். ஏன்டா அப்படின்னா, வீட்டு வாசலில் தான் கரண்ட் இல்லையே, இல்லை லைட் இல்லையே, நான் லைட் இருக்கிற இடத்துல தான் தேட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு தேடி பிரயோஜனம் இல்லை. எந்த இடத்துல தொலைச்சிங்களோ அந்த இடத்துல தான் தேடணும். எந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படுதோ அதே இடத்துல குழப்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதே நபரால் குழப்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த நிவர்த்தி ஏற்படுத்துகின்ற பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி அமைந்திடும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன், உடனே சில பேர் நீங்கள் சொல்லுவீங்க, இவர் காசு பார்க்குறதுக்கு. எனக்கு நீங்கள் என்கிட்ட பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஜோசியர்கிட்ட, நல்ல ஜோசியர்கிட்ட பாருங்கள். ஏன் அப்படின்னா, உங்களுடைய அடுத்த 2 வருஷம் 2026, 2027 குரு கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் சனி கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும், சனி நல்லது கொடுப்பாருன்னா நல்லதும் கொடுப்பார். உங்களுடைய வளர்ச்சிக்கு சனி காரணமாக இருக்கணும், குரு காரணமாக இருக்க மாட்டார். அப்பேற்பட்ட கிரகங்களின்
நற்பலன்களை வாரி வழங்குவதற்கு சாதகமாக செயல்படக்கூடிய, அதாவது அதை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் இந்த சுக்கிர பயிற்சி தான். இந்த சுக்கிர பயிற்சி 2026 பிப்ரவரி 5 மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியானது மாற்றங்கள், ஏன்னா அவர் உச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கார், அதனால் பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார். அது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வரலாம். 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். 72 நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.